அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இது அது போக என்னென்னு கேட்டால் இன்னொன்னையும் கவனிக்கணும். இவனை வந்து ஒரு நடிகன் நீங்கள் தலைவன் ஏற்றுக்கிறதா இருந்தால் ஆட்சிக்கு வந்தால் என்னத்தை செய்வான், அது தனி விஷயம். ஆட்சியில் இல்லை என்று சொன்னால் நடக்கக்கூடிய எந்த ஒரு அநியாயத்தையும் தட்டி கேட்குறவனா இருக்கணுமா இல்லையா? தட்டி கேட்குறவனா தான் தலைவனாக இருப்பான். ஒரு தப்புன்னு தெரிஞ்சால் தட்டி கேட்குறவனா இருக்கணும். இவன் இதுவரைக்கும் சில அநியாயங்கள் நடந்துச்சே, அதில் பிஜேபி செஞ்ச அநியாயத்துக்காவது பிஜேபி தட்டி கேட்டானா? தட்டி கேட்குறவனா இருந்தானா? அந்த அநியாயம் இவனை ஒத்துக்கிறான். அந்த அநியாயம் செஞ்ச பாஜக வாயில் ஒரு வார்த்தை வரமாட்டேங்குது. எப்படிப்பட்டவனா இருக்கான்? உதாரணமாக இவனுடைய இந்த ஜனநாயகங்கிற படத்தை எடுத்துக்கிறங்க. இன்னமும் தணிக்கை கொடுக்கல, அது கொடுத்து ரிலீஸ் பண்ணலை அந்த படத்தைன்னு வைங்களேன். இந்த வேலையை செய்வதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கா? படத்தை வெளியிடுவதாக இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செய்யணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் தணிக்கை குழு நியமிப்பாங்க. அதில் வந்து மாநில அரசாங்கலாம் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனால் இப்போ திமுகவை சார்ந்தவர்கள் பராசக்தின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதை ஒட்டிய இந்த ஜனநாயகங்கிற படம் வரக்கூடிய அதே டைம்லையே பராசக்தின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் அந்த அந்த விடுதலை போராட்டங்கள், தமிழுக்காக நடந்த போராட்டங்கள், அறிஞர் அண்ணாவுடைய காலம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு படமாக அதில் இருந்தது. அந்த படம் திமுகவுடைய சார்பாளர்கள் எடுத்த ஒரு படத்தில் கூட எல்லாத்தையும் வெட்ட சொன்னான். இவங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறான். இந்த தணிக்கை குழுவில் திமுகவுக்கு எந்த சம்மந்தமும் ரோலும் கிடையாது. அவங்க விரும்பின காட்சியில் வைக்க முடியலை. அண்ணாங்கிற வார்த்தை வெட்ட சொல்கிறான், அதை வெட்ட சொல்லி இதை வெட்ட சொல்லி மூட்டு போடுங்கிறான், சைலண்ட் ஆக்குறான். அந்த வார்த்தைகள் வர்ற இடத்துல என்ன செய்யணும், சவுண்ட் இல்லாமல் போடு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான்னா 18 இடமோ 22 இடமோ சொன்னாங்க. அந்த இடங்களை பூராத்தையும் வந்து மூட் பண்ணி விட்டுட்டு தான் ஒன்று டெலீட் பண்ணி இல்லாட்டி சவுண்ட் வராமல் என்ன செய்யணும், மூட் பண்ணி விடணும். அப்படி தான் அந்த படத்தை வெளியிட முடியணும்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தானே. அதில் என்ன விளங்குறது, திமுகவுடைய சார்பு படமாக இருந்தால் கூட திமுக காரனால் இந்த தணிக்கை குழு ஒன்றும் செய்ய முடியல. பட தணிக்கை குழு எந்த அதிகாரமும் அவனுக்கு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அப்போ இதை செஞ்சது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான், மத்திய அரசாங்கத்தின் கையில் தான் தணிக்கை குழு இருக்கிறது. அவங்க வந்து படத்தை யாருக்கும் செய்யாத ஒரு அநியாயம் செய்து உன் படத்தை முடக்கினாங்க இல்லை, வரமாக்குனாங்க இல்லை. அதை ஒட்டி தானே 2 படமும் வந்துச்சு. பராசக்தியும் விளம்பரம் பண்ணீங்க, ஜனநாயகம் விளம்பரம் பண்ணல. அவனுக்கு அனுமதி கொடுத்து உனக்கு இல்லைன்றாங்க இல்லை. இது யார் செஞ்ச வேலை? பிஜேபி தானே செஞ்சான். ஒரு வார்த்தை பிஜேபி என்னை பழிவாங்க பார்க்கிறது. அப்படி அவர் ஸ்டாலின் சார், இதுக்கு ஸ்டாலின் சாருங்கிறான். இதுக்கு ஸ்டாலின் சாருக்கு என்ன சம்பந்தம்? சினிமாவில் தடை செஞ்சதுக்கு ஸ்டாலின் சம்பந்தம் இருக்கா? மத்திய அரசாங்கம் பிஜேபி சொல்கிறதுக்கு பயப்படுற ஒருத்தன் நாளைக்கு பிஜேபிக்காரங்களுக்கு மிதிச்சாண்டா குரல் கொடுப்பானா? பிஜேபிங்கிற வார்த்தை வாயில் சொல்வதற்கு பயப்படக்கூடிய ஒரு தொடநடுங்கியாக இருக்கக்கூடிய இந்த கோலப்பைய என்ன செய்யலை? அந்த ஜனநாயகன் படத்தை அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தர் கண்டிச்சானா? கண்டிக்கல. போர்க்குணம் கூட இல்லை. அவனுக்கே போர்க்குணம். பிஜேபி எதிர்த்தவன் போராட மாட்டான். அப்போ பிஜேபிக்காரன் உங்கள் பள்ளியாசலை இடிப்பான், சாமி இருப்பான். ஏன் அவன் படத்துக்கே குரல் கொடுக்கல. அவன் சினிமாவுக்கு இல்லைங்க வரும்போது கூட வாய முடிக்கிட்டு இருந்தான். இவன் அவங்கள காப்பாற்றுமா அப்படின்னு என்ன செய்யணும், நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும்.